யாருமே கேட்க முடியல. அந்த மாதிரி பாவ இருள வாழ்ந்த மக்கள். ஆனா அவங்களுக்கு இப்ப சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நான் தொடர்ந்து அவங்க மத்தியில போயிருக்கிற இன்றைக்கு அந்த மாதிரி கொள்ளை செய்யக்கூடிய கொள்ளையாளர்கள் எல்லாம் மனம் திரும்பி அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கிறது. இப்ப அவனுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கிறது. சாரை காய்ப்பது நின்று விட்டது, திருடுவது நின்று விட்டது. ஒழுங்கா அவங்க வயல்வெளியில வேலை செய்து சம்பாதிக்கிறாங்க. வாழ்க்கையே மாறிவிட்டது. அதான் இருளில் இருந்த மக்கள் ஒரு வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதான் இயேசு. இந்த இயேசுவை அறிவிக்கிறதுக்கு தான் நாங்க பிரயாசப்படுகிறோம். இருளில் இருக்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சம் வரட்டும், அவனுடைய வாழ்க்கை ஜொலிக்கட்டும் என்று சொல்லி. உங்க வாழ்க்கையில இந்த வெளிச்சம் வந்திருக்குதா? இயேசுவாகிய வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? வெளிச்சம் வந்துட்டா இருள் தன்னால போயிடும். பாவ இருள் போயிடும். சாராயம், மதுபானம், புகைப்பிடிக்கிறது, லஞ்சம் வாங்குவது, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம் தன்னால போயிடும். உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமா மாறி சந்தோஷம் உண்டாகும். அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கீங்களா? இல்லைன்னா இயேசுவே என் வாழ்க்கையில வெளிச்சமா வாங்கன்னு கேட்கறீங்களா? ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா வந்தீங்க, என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வாங்க. பாவ இருள் விலகட்டும், சாப இருள் விலகட்டும், இந்த பிசாசின் இருள் விலகட்டும், என் வாழ்க்கையில வெளிச்சமா வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.